எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கப்புறம் என் நுகம் மெதுவாயும் சுகமாய், அதாவது நான் ஒரு பாரத்தை உங்கள் மேலே வைக்க போகிறேன். அது என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும், தேவனுடைய பிள்ளையாக வாழணும், அவருக்குன்னு எதையாகிலும் செய்யணும். இந்த சுமை இருக்குது தெரியுமா? இது ஒரு பக்கம் கொஞ்சம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த அனுபவம் கொஞ்சம் கடினமானது தான், கொஞ்சம் சுமையானது தான். ஆனால் அதை வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது லகுவாய் மாறிவிடுகிறது, அது மேன்மையாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், 2 பேரும் மாற்றிக்கலாம். நீ உன் பாரத்தை கொண்டு வந்து என்கிட்ட வச்சிரு, நான் சில பாரத்தை உன் மேலே வைக்கிறேன், இதை கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போ. நாம் வைக்கிறது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டம்ங்கிற பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறோம். அவர் ஒரு பாரத்தை வைக்கிறார், நீ என்னுடைய வார்த்தையின்படி நட, எனக்கு பிரியமாய் வாழு, சாட்சியாய் வாழு, விசுவாசமாய் வாழு, பரிசுத்தமாய் வாழு, இது என்னுடைய சுமை, இதை நீ எடுத்துகிட்டு போ. அல்லேலூயா. இப்போ இந்த முறை தான் அவர், நாம் பொல்லாங்கான நிறைய விஷயத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட வச்சுட்டோம், அவர் நன்மையான சில விஷயத்தை மேலே வச்சு அனுப்புகிறார். அப்போது இந்த பாரத்தை இங்கே வச்சுட்டு அந்த பாரத்தை சுமந்துட்டு போய் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையெல்லாம் மாறிடும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? வாழ்க்கையெல்லாம் மாறிடும். ஆமாம், நம்ம வந்து பாரத்தை வச்சுட்டு போகிற வழிய அவர் கொடுக்குற பாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாரும் லைக் பண்ணவே இல்லை. அவர் கொடுக்குற பாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, அதனால சக்ஸஸ் பண்ண முடியல. அல்லேலூயா. என் பாரத்தை இறக்கி வைக்கிறேன், அதை கூட சில பேர் வச்சுட்டு திரும்ப மறுபடியும் எடுத்து போயிடுவாங்க. வச்ச மாதிரி வச்சுட்டு திருமணம் பண்ண போகும்போது அந்த பாரத்தையும் சேர்த்து கொண்டு போயிடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். இப்போ இந்த இசக்கார் கோத்திரத்தில் பிறந்த தோலா இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் யுத்தம் பண்ணானான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கல. அப்போ என்ன நடந்துச்சு? அப்போது இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. அதாவது வட்டிக்கு விடுறதும், அதே போல் மற்றவருடைய பொருள்களை அபகரித்து கொள்வதும், அங்கே கொலை செய்வது, யாருக்குள்ள? அவங்களுக்குள்ளேயே. அதாவது எப்படின்னா சொன்ன பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை, உள்ளுக்குள்ளே பிரச்சனை. அப்போ அதில் ஒரு பின்னணி சொல்லுகிறது, ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கு வந்து பணம் கொடுத்துருக்கான், அவன் கொடுக்கல, வட்டி கொடுத்துருக்கான். கொடுக்கலன்னு சொன்னவன அவன் சொத்தை இவன் எடுத்துக்க விரும்புகிறான். அப்போ இவன் நியாயாதிபதியாக இருக்கிறான், கூப்பிட்டு விசாரிக்கிறான், என்ன அவன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, அதனால் நான் அவனுடைய இடத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படி செய்யக்கூடாது, அல்லேலூயா அப்படின்னு நீதியை பேசுகிறான், வசனத்தின்படி பேசுகிற வேதம் சொல்லுகிறது. நீ அவங்களுடைய வட்டியை நீ வாங்கிக்கலாம், அவனால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் 49வது வருடம், அது என்ன பண்ணலாம், 50வது வருஷத்தில் யூபிலி வருஷம், நீ அந்த தலைமுறைக்கு கொடுக்கணும், திரும்ப கொடுத்துடணும்னு சொன்னால் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போகுதுன்னு சொல்லி நான் ஒரு பின்னணியை பார்த்தேன் நான். அப்போது அவர் சொல்கிற, அப்போ அந்த இடத்துல அவனை கொன்று போட்டுருக்கலாம். அவன் சொல்கிறான், வசனத்தை மேற்கோள் காட்டி அவன் இருதயத்தை மனம் திரும்ப பண்ணுகிறான். அந்த வட்டி கொடுத்தான்ல, அவனை அவன் சொல்கிறான், நீ ஒன்று கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி இந்த ஊருக்குள்ளே வாழு, இல்லைன்னா என்ன பண்ண, ஊரை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி தோலா நியாயம் செய்கிறான்.